மோடி சார், எதற்கு சார் இந்த எஸ்ஐஆர்? இந்த அவசர கதியில எதற்காக இந்த எஸ்ஐஆர்? தேர்தலுக்கு இன்னும் 6 மாசம் தான் இருக்கு. இந்த நேரத்துல இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் எதற்காக? சரி, நீங்க திருத்தம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதை என்னைக்கு செஞ்சிருக்கணும்? நாடாளுமன்ற தேர்தல் 2024 முடிஞ்சுது. இப்படி இந்த வாக்காளர் பட்டியல திருத்தம் பண்ணணும்னு நீங்க முடிவு எடுத்திருந்தா அப்பவே இந்த பணிகளை துவங்கி இருக்கணும்ல. இது 1 மாத காலத்துக்குள்ள முடிக்கிற பணியா இது? அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் இந்த அவசர கதியில கரெக்டா பாருங்க, பீகார்லயும் இந்த தேர்தல் வரத்துக்கு முன்னாடி தான் இதை கொண்டு வந்தாங்க. இங்க தமிழ்நாட்டிலயும் தேர்தல் வரத்துக்கு முன்னாடி தான் இதை கொண்டு வராங்க. இதனுடைய சூழ்ச்சி என்னன்னா, இதன் மூலியமாக இந்த திமுகவிற்கு ஆதரவாக இருக்கிற வாக்குகளை இதெல்லாம் செதைச்சு அந்த வாக்காளர்கள்லாம் நீக்கிட்டு இந்த சூழ்ச்சியின் மூலியமா பிஜேபி இங்க ஆட்சிக்கு வர பாக்குது. அதனாலதான் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இதுக்கு ஆதரிக்கிறாரு. ஆனால் இதுல இருக்கிற ஆபத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கே புரியல. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இப்போதைக்கு எப்படியோ ஆட்சிக்கு வந்தா நம்ம தானே முதலமைச்சர், பிஜேபி என்ன சூழ்ச்சி பண்ணாலும் நம்மள தானே முதலமைச்சர் ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறாரு. அதனாலதான் அவர் இதுக்கெல்லாம் ஒத்துக்கிறாரு. ஆனா இதுல இருக்கிற ஆபத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தெரியும். நான் ஒரு விஷயத்த கேட்கிறேன் தேர்தல் ஆணையத்துக்கு. நீங்க 2002 இருக்கிற அந்த வாக்காளர் பட்டியல இருக்க பெயரை கேட்குறீங்க. உங்களுக்கு கடந்த 10 வருடங்களாக இங்க திமுகல இல்ல அதிமுகல இருக்கிற இந்த BLA2க்கள் எத்தனை முறை டெத் ஓட்டுகளை எடுத்து கொடுத்துருப்பாங்க, எத்தனை முறை ஷிஃப்டட் ஓட்டுகளை எடுத்து கொடுத்துருப்பாங்க? இதெல்லாம் நீங்க நீக்குனீங்களா? அதை பத்தி ஏதாச்சும் ஆலோசனை பண்ணீங்களா? 10 வருட காலமா 10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்தவருடைய ஓட்டு இன்னமும் இருக்கு. இதையெல்லாமே 10 வருஷமா திருத்த முடியாத நீங்க இந்த 10 நாள்ல இந்த வாக்காளர் பட்டியல திருத்த போறீங்களா? இது எந்த வகையில நியாயமா இருக்கு? புரியல எங்களுக்கு. இதெல்லாம் நீங்க செய்யறது ரொம்ப ரொம்ப அவசர கதியில செய்யறது எங்களுக்கு ரொம்ப சந்தேகமாவே இருக்கு. இதுல கேட்டிருக்கிற அந்த டீட்டெயில்ஸ் பாருங்க, கேள்விகளை நம்மளுடைய டீட்டெயில கொடுத்துட்டாங்க முழுவதுமாக. அதுல ஒரு பார்கோடு கொடுத்துருக்குறாங்க. இதற்கு முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர் சரி கேட்குறீங்க, தப்பு இல்லை. பெயர் கேட்குறீங்க, அவருடைய அடையாள அட்டை எண் கேட்குறீங்க, உறவினர் பெயர்னு கேட்குறீங்க. அது தந்தை பெயரா யார் பெயர்னு அங்கே இல்லை. உறவு முறை கேட்குறீங்க, இதெல்லாம் கூட ஏற்றுக்கலாம், சரின்னு ஒத்துக்கிறோம். ஆனால் கீழே சட்டமன்ற தொகுதியின் பெயர் பாகம் எண் வரிசை எண்ணு கேட்குறீங்களே. 2002 அவர் எந்த சட்டமன்ற தொகுதியில இருந்தாருன்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். எந்த பாகத்துல இருந்தார், எந்த வரிசை எண்ணில் இருந்தாருன்னு அவருக்கு தெரியுமா? இதை செய்ய வேண்டியது யாருடைய கடமை? தேர்தல் ஆணையத்துடைய கடமை. அவர்கள் தான் இதை செய்யணும். அவர்கள் தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி கொடுக்கணும், சர்ச் பண்ணி எடுத்து அவங்க தான் நீங்க போட்டு கொடுத்துருக்கணும். இதை போய் ஒரு பாமர மக்களை, சாதாரண மக்களை தேட சொன்னா அவன் எங்க போய் தேடுவான்? அவனுக்கு எந்த அளவிற்கு அவனுக்கு பொது அறிவு இருக்கும்? அவனால போயிட்டு எந்த இடத்துல இதெல்லாம் தேட முடியும்? ஒரு படிச்சவன் எப்படியாச்சும் அதை தேடி எடுத்து போட்டுடுவான். சாதாரண மக்கள் எப்படி இதை தேடுவாங்க? அதை பத்தி சிந்திச்சு பாத்தீங்களா? உங்களுடைய நோக்கம் என்ன? எப்படியாச்சும் இதுல குளறுபடிகளை பண்ணி திமுக ஆட்சி கட்டுல இருந்து அகற்றணும். இதுதான் உங்களுடைய ஒரு அடிநாதமாவே இருக்கு, அடித்தளமாவே அதுதான் நீங்க வச்சு செயல்படுறீங்கன்றதுதான் இதுல இருந்து தெரியுது. இல்ல டிசம்பர் 7 வரைவு வாக்காளர் பட்டியல் நீங்க எப்படி வெளியிடுவீங்க? இந்த டீட்டெயிலாம் எடுத்து அவங்க எத்தனை நாள் ஆகும் கொடுக்கறதுக்கு? இதெல்லாம் பொதுமக்களாகிய நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். என்னதான் இவர்கள் இந்த சூழ்ச்சியை பண்ணாலும் எங்களுடைய முதல்வர் அவர்கள் இதற்கு இந்த எஸ்ஐஆரை எதிர்த்து வழக்கு தொடுத்து இருந்தாலும் கூட இதற்கு நாங்க இந்த வேலைகளும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். இதனால ஏமாந்து போறது பிஜேபியும் அதிமுகவும் தானே தவிர திமுக ஒரு நாளும் ஏமாறாது. நாங்கள் இதற்கு உண்டான பணிகளை செய்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் உங்களுடைய சூழ்ச்சி ஒரு நாளும் இந்த தமிழ்நாட்டுல பலிக்காது. ஏன்னா இது தந்தை பெரியாரின் மண், பகுத்தறிவு மண். அத்தனை பேரும் பகுத்தறிவு மனிதர்கள் இங்க. இந்த பொதுமக்கள் ஆகிய இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் இதை பத்தி தயவு செஞ்சு சிந்திங்க. இந்த மோடி அரசு எந்த வகைக்கும், எந்த அளவிற்கும், எந்த எல்லைக்கும் போகும்ன்றது இந்த வாக்காளர் இந்த சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியல் இதுவே ஒரு சாட்சி.